මම මේ පණිවිඩයට මාතෘකාවක් හැටියට දැම්මේ පාස්කු දවසේ සිට බැටළු ඒ කියන්නේ ක්‍රිස්තියානිගේ කුරුස පූජාවේ සිට பெந்தகோஸ்து දවසට යෑම. நான் இந்த பாடத்துக்கு தலைப்பிட்டது பஸ்கா பண்டிகை அந்த நாள் தொடக்கம் அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்குமான அந்த இடைப்பட்ட காலத்தை மையமாய் கொண்டு தலையங்கத்தை அமைத்திருக்கேன். අපේ මූලික පදය අපි දන්නවා අපේ මූලික පදය ක්‍රියා 2:1-4 பெண்டெகாஸ்ட் කියන எங்களுடைய பெண்டெகாஸ்ட் කියන වචනේ අර්ථය දවස් 50ක්. எங்களுடைய மிக முக்கியமான வேத பகுதி என்னவென்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1வது 2வது வசனம் பெந்தகோஸ்தே என்ற பெயருடைய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ඒ කියන්නේ அதாவது 50வது පාස්කු බැටළුව පූජා කරා මරණයෙන් උත්ථානය වුණා. මරණයෙන් උත්ථානය වුණු දවසේ ඉරිදා සිට සති 7කට පසු වෙන ඉරිදා දවස තමයි 50 වෙනි දවස பெண்டெகாஸ்ட். தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் கிருபாதார பலியாக அங்கே பலியிடப்பட்டு 7 வாரங்கள் தொடர்ச்சியாக 7 வாரங்கள் 49 நாள் கனிந்து வருகிற அடுத்த நாள் தான் பஸ்கா பண்டிகை. அதான் அந்த நாள் அடுத்த நாள் தான் பெந்தகோஸ்தே பண்டிகை. ඉතින් ක්‍රියා 2:1-4ට අපි කියව ගමු. එදා මොනවද උනේ? நாங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து நாங்கள் 4 வரைக்கும் நாங்கள் வாசித்து பார்ப்போமே ஆனால் එක සෑම දෙහිලිවන්තෙක් සුද්ධාත්මයන්න් වහන්සේගේ බෞතිස්මය ලැබුවා. விசேஷமாய் அந்த நாளிலே எல்லா விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். අපි තීරණයක් ගන්නවා අපේ හැම ඉරිදා රැස්වීමටම අලුත් අය ඉන්න ඕන, ඔවුන් එදාම ගැලවෙන්න ඕන, යන්න ඉස්සෙල්ලා එදාම සුද්ධාත්ම බෞතිස්මය ලබන්න ඕන. සුද්ධාත්ම බෞතිස්මය ලැබීමේ සංකේතය නම් අලුත් ස්වර්ගික භාෂාවකින් කතා කිරීම. எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் புதிதாய் திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் புதியவர்கள் திருச்சபைக்கு வர வேண்டும். வருகிற මේක තමයි අපි බලාපොරොත්තු වෙන පිබිදීම. பரிசுத்தாவின் வல்லமையால நிரப்பப்பட்டு புதிய பரலோகத்தை பேச வேண்டும். එතකොට සුද්ධාත්ම බෞතිස්මය ලැබුවම සුද්ධාත්මන වහන්සේ ගංගාවක්ම එනවා. ඒගොල්ලන්ගේ කුම වැට කඩළු වැහුණු දොරවල් කඩාගෙන ගිහිල්ලා ඇතුළ සුද්ධ කළා කුණු එළියට දාලා සුද්ධාත්මයෙන් පිරෙනවා. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியை போல கடந்து வந்து அவருடைய உள்ளார்ந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து அங்க இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அங்கே சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். මම සුද්ධාත්ම බෞතිස්මය ලැබුවේ 1975 දෙසැම්බර් මාසේ 18 වෙනිදා. එතකොට මම 4 වෙනි වසරේ වෛද්‍ය ශිෂ්‍යයෙක්. நான் 1974ஆம் ஆண்டு 4வது ஆண்டு வைத்திய மாணவனாக இருக்கிற பொழுதுதான் பரிசுத்தாவின் வல்லமை நான் பெற்றுக்கொண்டேன். අපිට සිකුරාදා එතකොට විජිල් එකක් තියෙනවා. අපි රෑ 8ට විජිල් එකට යන්නේ උදේ 4 වෙනකන් යාඥා කරනවා. நாங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களிலே நாங்கள் அங்கே அந்த இரவு 8 மணிக்கு நடக்கிற அந்த விழிப்புணர்வு ஜெபத்திலே கலந்து கொள்வோம். அதிகாலை 4 மணி வரைக்கும் தொடர்ந்தேர்ச்சியாக அந்த இரவு விழிப்பு ஜெபம் நடைபெறும். එදා රෑ උදේ 3ට විතර සුද්ධාත්ම බෞතිස්මය ලැබිලා මම දැක්ක නිකන් ලොකු ආලෝකයක් උදේ වෙලා වගේ සහ මම අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්න පටන් ගත්තා. කවුරුත් අත්අබන්නේ නැතුව අපි නිකන් යාඥා කර කර ඉන්නකොට තමයි ඒක සිද්ධ වුනේ. அன்று அதிகாலை 3 மணி அளவிலே பரிசுத்த ஆவியானவர் பெரிதான ஒரு வெளிச்சத்தை போல எனக்குள்ள இறங்கி வந்தார். ஒருவருமே கை வைக்காமலே நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அதனால் காலை வேளையிலே අපි ඉරිදා රැස්වීමට අමතරව සිකුරාදා රෑ රැස්වීමක් තියෙනවා. ඒකෙදි අපි බලාපොරොත්තු වෙනවා සුද්ධාත්ම බෞතිස්මය ලැබෙන්න, සුද්ධාත්ම දීමනා ප්‍රකාශ වෙන්න හැම කෙනෙක්ගෙම.
நாங்கள் ஞாயிறு ஆராதனை தவிர வெள்ளிக்கிழமை இரவு வேளையிலே நாங்கள் ஜெபத்தை நடத்துகிறோம். அந்த ஜெபத்துக்கூடாக அந்த இரவு ஜெபத்திலே அநேகரும் அங்கு வருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மரங்கள் வல்லமைகள் அடையாளங்களோடு பரிசுத்தாவின் அனுபவத்துக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ඉතින් අපි බොහෝ ගලක් කිව්වා දෙවෙනි රැස්වීමක් තියෙන්න ඕන හැම සතියෙම. ඒක තමයි පහන්රුක් රැස්වීම. ඒ රැස්වීමේදී ශුද්ධාත්ම බෞතිස්මය ලැබලා තම ශුද්ධාත්ම දීමනා කැඳවීමේ දීමනා වටහාගෙන තමන්ගේ පහන තෙල් වලින් පුරවන්න, තමන්ගේ පහන් තිරය සුද්ධ කරගන්න, තමන්ගේ කැඳවීමේ දීමනාව සභාවේ පහන්රුකේ ගෙනල්ලා තියන්න. நாங்கள் அந்த 2வது ஆராதனையிலே அங்கு விளக்கு தண்டை கொளுத்தி விளக்கை கொண்டு வந்து அந்த தண்டின் மேல் வைத்து அங்கே ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியான வல்லமையினாலே அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் அங்கே அங்கு பிரகாசித்து குறிப்பிட்டு எரியத்தக்கதான வல்லமையை அவர்கள் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். එතකොට අපි එක්කෙනාගේ කැඳවීමේ දීමනාව පහනක් වගේ සභාවට දුන්න පහන් රුකේ ගෙනල්ලා තියෙනවා. தேருணே අපි එක්කෙනාගේ කැඳවීමේ දීමනාව පහනක් වගේ එවැනි අභිෂේක රැස්වීමක පහන් රුකට ගෙනල්ලා තියෙනවා. நாங்கள் எங்களுடைய அழைப்பை இங்கே ஒரு விளக்காக கொண்டு வந்து நாங்கள் விளக்கு தண்டிலே வைத்து நாங்கள் அதை இன்னும் வர்த்திக்க பண்ணி கொள்ள வேண்டும். ඉතින් පරිවිශ්මේ මණ්ඩපයේ තිබෙනවා පිටත දොරටුව තුති කරමින් පිටත දොරටුවෙන් ඇතුල් වී ප්‍රශංසා කරමින් උන්වහන්සේගේ මණ්ඩපයේ ඉන්න විතාලේ සිංහ. எனக்கு விளங்குதில்லை. வித்தாலே பரிவிශ්මේ මණ්ඩපය. அடிக்கடி யாராவது வேற யாரும் மொழிபெயர்க்க இருக்கிறீங்களா? விளங்குதில்லை எனக்கு. එතකොට මණ්ඩපයේ ඇතුළු වුණ ගමන් තිබෙනවා දවන පූජාසනය, ලේ පූජා කරන පිත්තල දවන පූජාසනය. ඇහෙන්නේද? ලේ පූජා කරන පිත්තල දවන පූජාසනය. ரத்தத்தை பலியிடுகிற வெங்கல ஒரு பாத்திரம் அங்கே இருக்கிறது. பூஜை பலிபீடம் ஒன்று இருக்கிறது. ඊළඟට තිබෙනවා පූජකයෝ සෝදා ගන්න පිත්තල වතුර භාජනය. அதே போல ஆசாரியர்கள் கைகளை கழுவுகிற சுத்திகரிக்கிற அங்கே வெங்கல பாத்திரம் இருக்கிறது. ලේ වලින් ගැලවීම ලැබලා වචනය නැමැති වතුරෙන් සෝදගෙන ඊළඟට තියෙනවා සුද්ධස්ථානය. இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அங்கே வார்த்தையாகிய வசனத்தினாலே அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு அதன் பின்பதாக அங்கே பலிபடம் இருக்கிறது. සුද්ධස්ථානයේ පිටත තිරයෙන් ඇතුළුනාම භාණ්ඩ 3ක් තියෙනවා. அங்கே அதி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கே அந்த வெளிப்பிரகாரத்துல உள்ளே வருகிற பொழுது 3 பாத்திரங்கள் இருக்கிறது. அங்கே ඇතුළේ තිරේ ළඟ තියෙනවා රත්තරන් පූජාසනය. உள்திரையிலே அங்கே பொன்னினால் ஆன அங்கே பலிபீடம் இருக்கிறது. ඒකේ තුවරලා පත්තු කරනවා. ඒක සුද්ධාත්ම වහන්සේගේ සංකේතයක්. அங்கே தூபவர்க்கம் அங்கே பங்கிடப்படுகிறது. அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. ඊළඟට තිබෙනවා රොටි මේසය. ඒ රොටි වල තුවරලා තවරලා තිබෙනවා ආලේපේ එළිදරව්වීමේ වචනේ සංකේතයක්. அதன் பின்பாக அப்பத்தின் மேசை இருக்கிறது. அந்த அப்பத்தின் மேசையிலே ஆயத்தப்படுத்த அப்பமானது பரிசுத்த ஆவியினாலே துவைத்தெடுக்கப்பட்ட நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய அடையாளமாக அது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. එතකොට අනිත් පැත්තේ තිබෙනවා ශාකා 7ක් තියෙන පහන් රුක. அடுத்த பக்கமா இருக்கிறது 7 பகுதிகளை கொண்ட அங்கே விளக்கு தண்டு இருக்கிறது. விளக்கு குத்து விளக்கு. එකම රත්තරන් ඝන රත්තරන් වලින් තමයි ඒක හදලා තියෙන්නේ. அது மிகவும் அங்கே வன்மையான தங்கத்தினாலே உருவாக்கப்பட்ட அங்கே பாத்திரம். මේ මැද්දේ කනුව තමයි අපොස්තලවරයා. அதன் நடுப்பகுதியில் இருக்கிறது தான் அப்போஸ்தலர். ඊළඟට ප්‍රොපේතවරයා.
அடுத்த பகுதிகளில் இருக்கிற Endera, தீர்க்கதரிசி Endera, மேய்ப்பன், ඊළඟට ගුරුවරයා, அதன் பின்பதாக போதகர், එවැන්ජලිස්ට්වරයා, அதன் பின்பதாக சுவிசேஷகன், පරිපාලක සහ උපකාරක. அது மாத்திரமல்ல நிர்வாகமும் உதவியாளர்களும். පළවෙනි කොරින්ති 12:28 එක තියෙනවා. 1 கொரிந்தியர் 12:28 இருக்கிறது. එපිස 4:12 තියෙනවා. எபேசியர் 4:12 சொல்லப்படுகிறது. සතියකට සැරයක් තිරය සුද්ධ කරලා තෙල් පුරව හැමදාම තෙල් පුරවන. வாரத்துக்கு ஒரு முறை திரை சுத்திகரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் எண்ணெய் ஊற்றப்படுகிறது. ඒ ශුද්ධස්ථානයේ ගොඩක් සංකේත තිබුණා ශුද්ධාත්මන වහන්සේ ගැන. அந்த இடத்திலே அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துற அநேக காரியங்கள் அங்க இருந்தது. එතනට එන්න පුළුවන් පූජකයන්ට පමණයි. அந்த இடத்துல அங்க ஆசாரியர்கள் மாத்திரமே வர முடியும். ඒ බාණ්ඩ වැහුවට පස්සේ ලැබිවරු එනවා ඒවා උස්සගෙන යන. எனவே அந்த பாத்திரங்கள் எல்லாம் மூடப்பட்ட பின்பதாக லேவியர்கள் வருகிறார்கள், வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாம் சுமந்து செல்வார்கள். ලෙවිට පුත්තු 3 දෙනෙක් හිටියා. அங்கே லேவியனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். மெராரி, கர்ஷோம், கோஹாத். மெராரி, கோஷோம், கோஹாத் என்ற 3 பேர். கோஹாத் අය තමයි අර බාණ්ඩ උස්සගෙන එළියට ගෙනියන්නේ. அவர்தான் அங்கே அந்த பாத்திரத்தை சுமந்து கொண்டு, கோஹாத் என்றவர் தான் பாத்திரத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறவர். ඇතුලේ තිරයෙන් ඇතුලේ තියෙන්නේ අතිශුද්ධ ස්ථානේ. உள்ளே இருப்பது அதி பரிசுத்த ஸ்தலம். එතන තමයි ශෙකයිනා මහිමේ වැඩ වාසය කරන්නේ. அங்கேதான் ஷெக்கினா மகிமை வாசம் பண்ணுகிற இடம். ඉතින් ලෙවි කතාව 11 කියනවා ආරෝන් උත්තම පූජකයා මත ආලේපේ කිරුල ඔටුන්න ඔළුවට වත් කරනවා ආලේප තෛලය. அங்கே லேவியராகம் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, ஆரோனின் சிரசில் மேலே அந்த அபிஷேக தைலமானது தலையிலே ஊற்றப்படுகிறது என்று சொல்லி. ඒක පරණ කිවිසුමේ උත්තම පූජකයාට විතරයි කරේ. அது பழைய ஏற்பாட்டிலே அங்கே உத்தம ஆசாரியருக்கு, பிரதான ஆசாரியருக்கு மாத்திரமா செய்யப்பட்டது. අපි අපේ අතිශුද්ධ ස්ථානය තමයි මහිමේ බෞතිස්මය. හැම දීලිමන්තයටම අයිති ශුද්ධාත්ම බෞතිස්මය. எனவே நம்முடைய அதி பரிசுத்த ஸ்தலம்தான் மகிமையின் அந்த மகிமையின் பிரசன்னமானது. அதற்குள்ளே நாம் ஒவ்வொரு விசுவாசிகளும் அதற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். පෙන්තකොස්ත දිනේ මොකද වුණේ? හැම ඇදීලිවන්තෙක් ශුද්ධාත්මයෙන් බෞතිස්ම වුණා. பெந்தகோஸ்தே நாள்ல என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்த ஆவினாலே அங்கே நிரப்பப்பட்டார்கள். ඒ අය ඔක්කොම එකම ශරීරයකට බෞතිස්ම වෙලා ක්‍රිස්තු සභාව ක්‍රිස්තු ශරීරය හැදුණා. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே சரீரத்துக்குள்ளாய் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சபையாய் உருவாக்கப்பட்டார்கள், சரீரமாய் உருவாக்கப்பட்டார்கள். පළවෙනි කොරින්ති 12:13 ඒකම ආත්මයන් වහන්සේගෙන් බිව්වා එකම ශරීරයට බෞතිස්ම වුණා. 1 கொரிந்தியர் 12:13 சொல்லப்படும், ஒரே ஆவிக்குள்ளே அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு ஒரே பாத்திரத்தில் அவர்கள் பானம் பண்ணினார். ශුද්ධාත්මයෙන් බෞතිස්ම වුණේ නැත්නම් ඇදහිලිවන්තයෝ ඒ ඒකත්වයකට එන එක අඩු වෙනවා. ඒගොල්ලෝ තනි තනියම ඒගොල්ලන්ගේ ජීවිත ගත කරනවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගැඳවීම ගැන හිතන්නේ නැතුව. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமாக தங்களுடைய இஷ்டப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள். ஒருமனப்பாட்டின் அந்த ஐக்கிய ஆவிக்குள்ளே அவர்கள் வர மாட்டார். ක්‍රියා 2:42 තිබෙන ඒ සාමූහික පොදු ජීවිතය ඔවුන් ගත කරේ ශුද්ධාත්මයෙන් බෞතිස්ම වුණ නිසායි. அப்போஸ்தலர் 2:47 அந்த அந்யோன்யமும் அந்த ஐக்கியத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க காரணம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் அவர்களை அந்த அவனமாக வழி நடத்தினது. ඉතින් සභාවට අවශ්‍යයි මේ ශුද්ධාත්ම බෞතිස්මය අලුත් වෙන ශුද්ධාත්මයෙන් පිරෙන අත්දැකීමක් සතිපත අවශ්‍යයි. නැත්නම් ඇදහිලිවන්තයෝ තම තමුන්ගේ කැමැත්තේ හැටියට ජීවත් වෙන්න පටන් ගන්නවා.
எனவே ஒவ்வொரு வாரமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுதல் சபைக்கு அவசியமாயிருக்கிறது. அப்படி பரிசுத்தாவின் நிரப்பப்படுகிற ஒரு காரியம் சபையிலே நடைபெறாவிட்டால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் இஷ்டப்படியெல்லாம் நடந்து கொள்ள அவர்கள் செயல்படுவார். ඒකයි අපි සේවය කරන අය හැටියට නිතර එක්කහුව වෙන්නේ. අපේ එක්කහුවීමේදී අපි රාජකීය පූජක පරපුරක් ලෙස එක්කහුව වෙනවා. අපේ ඇදහිලිවන්ත සෙනග එක් ශරීරයකට බෞතිස්මය. எனவேதான் நாங்களும் ஊழியக்காரர்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஒன்றாய் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் அப்படி ஒருமனப்படுகிற பொழுது அந்த ஆவியானது நம்முடைய விசுவாசிகள் மத்தியிலேயும் அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கு. දැන් අද ESL එකෙන් මට කිව්වා ලංකාවේ පාස්ටර්ස්ලා ඉන්නවා 7000ක්. இன்றைக்கு ESL கூடாக எனக்கு ஒரு தகவல் அனுப்பினாங்க. இலங்கையிலே 7000 ஊழியக்காரர்கள் பாஸ்டர்மார் இருக்கிறார்கள். හාමුදුරුවෝ ඉන්නවා 30000ක්. அங்கே பௌத்த பிக்குகள் இருக்கிறார்கள் 30,000 பேர். අපේ ජාතිය ඇදහිලිවන්තයෝ ඉන්නවා 3,00,000ක් විතර තමයි වැඩිම වුණත්. நம்மை போன்ற மறுபிறப்படைந்த விசுவாசிகள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அளவுதான் இருக்கிறார்கள். AOG එකේ ඇදහිලිවන්තයෝ 90යි පාස්ටර්ස්ලා 700. AOGலே 90,000 விசுவாசிகள் 700 ஊழியக்காரர்கள். ඉතින් අර 7000ක් මොනවද කරන්නේ නේද? அந்த 7000 பேரும் 7000 பாஸ்டர்மாரும் என்ன செய்கிறார்கள்? ඉතින් එක ශරීරයකට බෞද්ධිස්ව වීම තුන්වෙනි එක තමයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ සුභාරංචිය බලයෙන් යුක්තව නිදර්ශනය වුණා. කුරුසිපත් වීමත් මරණෝත්ථානයත් ඔප්පු වුණා. அங்கே அது மூன்றாவது காரியம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் நிச்சயம் உருவானது. அதனாலே சிலுவை கூடாக சிலுவை மரணத்துக்கூடாக ரட்சிப்பு அங்கே உறுதியாக்கப்பட்டது. මේ මම කියන හත ලියාගන්න මට එවන්න හොඳ ළමයි වගේ. இப்ப சொல்லப்படுகிற இந்த 7 குறிப்புகளையும் எழுதி எனக்கு திருப்பி அனுப்புங்கள் நல்ல பிள்ளைகளா. අපි දේව සේවය කරන අය හැටියට අපි මේ එකඟ වෙනවනේ මේවා වෙන්න ඕන. நாங்கள் ஊழியக்காரர்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஒருமனப்பட வேண்டும். இவைகள் எங்களோட வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். අපි බයිබල් පාඩමක් කරනවා විතර නෙමෙයි සතිපතා අපි කියනවා මේවා වෙන්න ඕන අපේ සභාවල. நாங்கள் வெறும் வேத பாடம் நடத்துறவர்களாய் மாத்திரமல்ல, இவைகள் எங்களுடைய சபைகளிலே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் வாராந்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 4වෙනි එක පෙන්තකොස්ත දවසේදී මහා ඇනවුම මහා අඥාව ක්‍රියාත්මක වුණා. ඔහු බලය ලබන්නෝය. එතකොට ඔහු සියලු ජාති අධිකාරීත්වය ලබන්නෝය. මතේ 28:18 සියලු ජාතීන් ගෝලයන් ලෙස ශික්ෂණය කරන්නෝය. ඒ සඳහා අපිව දියත් කරා. 4வது காரியம் பிரதான கட்டளை நிறைவேற்றும்படி வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றவர்களாய் அங்கே அப்போஸ்தலர் 28:19 சொல்லப்பட்ட பிரகாரம் சுவிசேஷ ஊழியம் அங்கே விஸ்தரிக்கப்பட்டது. சுவிசேஷ ஊழியம் அங்கே தொடர்ந்து கொண்டு செல்லப்பட்டது பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பின்பதாக. 5වෙනි කාරණාව ඒ ශුද්ධාත්ම බෞතිස්මය ලැබෙනකොට ඒ පුද්ගලයා ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිංහාසනයට ආරෝහණය වෙනවා. ක්‍රිස්තුස් වහන්සේ ඒගොල්ලන්ව තෝරා ගන්නවා. ඇතමෙක් අපොස්තුලවරයා, ප්‍රොපේතවරයා, එන්ඩීරා ගුරුවරයා, වැන්ජලිස්තවරයා කියන ස්වර්ගාරෝහණ කැඳවීමේ දීමනා ඒගොල්ලන්ගේ ඇතුලේ උඳුනේ හැදෙනවා වගේ හැදෙනවා. ශුද්ධාත්ම බෞතිස්මයේදී අපිව ක්‍රිස්තුස් වහන්සේ සමග ස්වර්ග ස්ථානවල ඉඳලා මේ අභිෂේකය දීලා අපේ අර කැඳවීමේ නිලය උන්වහන්සේ අපිට පවරනවා. ඒකත් කමිෂන් එක. 5வது குறிப்பு என்னவென்றால் பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே கடந்து வர பொழுது அவர் தம்முடைய சரீரத்துக்குள்ளே நம்மை அங்கே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு நமக்குள்ளே இருக்கிற அழைப்பை வரங்களை அவர் ஸ்தாபித்து அதை உறுதிப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பன், போதகன், சுவிசேஷகன் என்ற அந்த அழைப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்தி தம்மோடு கூட எங்களை அழைத்து செல்லும்படியான ஒரு ஸ்தாபனமான நிலைமைக்கு நம்மை கொண்டு வருகிறார். එතකොට යමෙක් ශුද්ධාත්ම බෞතිස්මය ලැබෙනකොට අලුත් ඇදහිලිවන්තයෙක් කිව්වා එන්ඩීරා අහන්න ඕන ස්වාමිනී මෙයාගේ
සුද්ධාත්ම බෞතිස්මය එක්ක මට ආවේ මොකද්ද? අපොස්තලුද, ප්‍රොපේතද, එඬිරාද, ගුරුවරයාද, එවැන්ජලිස්ට්වරයාද? ඒ අනුව එයා සභාවට එක්කහුව. எனவே நாம் ஒருவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெறுகிற பொழுது இவர் பரிசுத்த ஆவியானோடு கூட பெற்றுக்கொண்ட அழைப்பு என்ன, இவர் அப்போஸ்தலரா, தீர்க்கதரிசியா, போதகனா, மேய்ப்பனா, சுவிசேஷகனா, அதற்கூடாக அவரை சபையிலே அவரை கொண்டு நடத்த வேண்டும். හයවෙනි එක සභාව ඒ දේශයේ ශුද්ධ ජාතිය. පළවෙනි ஆறாவது පේත්‍රුස් 5 ශුද්ධ ජාතියක් වෙනවා. බාබෙල් පොතේදී භාෂා තේරුම් ගන්න බැරි වුණා. පෙන්තකොස්ත දවසේදී භාෂා තේරිලා අලුත් ජාතියක්, අලුත් දේශයක් ලෝකෙට නිකුත් කරා ක්‍රිස්තු ජනතාව. ஆறாவது குறிப்பு, அவர்கள் அந்த தேசத்தின் சாட்சிகளாக. பாபேல் கோபுரத்திலே பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டது. பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் தங்கள் மொழியிலே அவர்கள் பேசினதை அவர்கள் கேட்டார்கள். எனவே அவர்கள் சமூகத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அந்தஸ்துள்ளவர்களாய் மாற்றம் அடைந்தார்கள். මනුෂ්‍යව වෙන් කරන්න යකා හදපු ඔක්කොම පරාජය කරමින් ලේවලට වඩා ජාතිවාදීලේ, සිංහලේ, දෙමළේ ඒ ඔක්කොටම වඩා සහ කුලයට වඩා හැම මනුෂ්‍ය බෙදීමක් පරාජය කරමින් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශුද්ධ ජාතිය සුද්ධාත්ම බෞතිස්මය නිසා එකතු වෙනවා. சபையை சின்னாபின்னமாக்கப்படுவதற்கு கொண்டு வரப்பட்ட பிரிவினை ஆவிகள், சிங்களம், தமிழ் என்று பல இன பேதங்களை கொண்டு வந்த அந்த வல்லமைகள் எல்லாவற்றையும் இரத்தத்தினாலே முறியடித்து ஒரே பரிசுத்த ஜாதியாக சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு பின்பதாக அங்கே நடைபெற்றது. හත්වෙනි එක රාජකීය පූජක පරපුර ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජයකොන්තය, සෙප්ටර් ඇන්ඩ් ස්ටාෆ් සහ රාජ්‍ය අධිකාරීත්වය පොළොවේ දියත් කරනවා, යක්ෂයෝ බෙවුලනවා, ඔබගේ ප්‍රදේශයෙන් පරාක්‍රමධාරීන් පළාත් දුවනවා, දෙවියන් වහන්සේගේ ඇඟිල්ල ඒ ප්‍රදේශයේ තිබෙන හැම හිරගෙදරකටම එනවා, හිරකාරයෝ නිදහස් වෙනවා. ஏழாவது குறிப்பு, அவர்கள் ஒவ்வொருவரும் ராஜரீக அபிஷேக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவர்கள் முன்னெடுக்கப்பட்டு அங்கே சபையிலே சமூகத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு சிறை கைதுகள் உடைய கதவுகள் திறக்கப்பட்டு அவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிற ஒரு ஆசாரித்துவ, ராஜரீக ஆசாரித்துவ ஊழியம் அங்கு நிறைவேற்றப்படுகிறது. අමිත ඔක්කොම හුර එකක් දායි කියලා. අත ගොඩක් අය නැහැ නේද? இன்னைக்கு அநேகர் இதுல கலந்து கொள்ளல නගුලනොත් නෑ, ගොඩක් අය නෑ. අද දාලන් අයියා ඉන්නවා. பேர் சொல்லப்பட்டவர்களை காணவில்லை. ඉතින් ඔය 7 කාරණා 7 අපි හොඳට දැනගන්න ඕන. ඔය ටික මට අපහු ලියලා එවන්න හොඳ ළමයි වගේ. இந்த 7 குறிப்புகளை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எழுதினவர்கள் அந்த 7 குறிப்பை திருப்பி அனுப்புங்கள், அனுப்பி வையுங்கள். யோவான் 7:38 සිට 39 හෙට කියවන්න. හෙට නෙමෙයි ඉරිදා. யோவான் 7 ඒකේ තියෙනවා யோவான் 7 අනාගත වාක්‍ය. யோவான் 7 37 38 தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வாசிங்கள். அதுல ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய தீர்க்க தரிசனம் அதிலே அங்கே அடங்கி இருக்கிறது. ඒ කුඩාරම් මංගල්‍ය වෙලාවේදී තමයි යේසුස් වහන්සේ කිව්වේ. அவர் அங்கே கூடார பண்டிகை நாளிலே தான் அதை அவர் அறிவித்தார். ඒගොල්ලන්ගේ පුරුද්දක් තිබුණා සිලෝම් පොකුණෙන් ගෙනාපු කලගෙඩියක් වතුර වක් කරනවා ඒ දවසේ, අන්තිම දවසේ. அந்த கடைசி நாளே சீலோவான் குளத்திலிருந்து கொண்டு வந்த தண்ணீர் அந்த குடத்தை அதிலே ஊற்றி அந்த குடத்தை உடைக்கிற ஒரு காரியம் வழக்கமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். අදහන හැම කෙනා තුලින් සුද්ධාත්ම වහන්සේ ඒගොල්ලන්ගේ උදරයෙන් ගංගාවක් වගේ ගලනවා කියලා යේසුස් වහන්සේ කිව්වා. எனவே விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று அவர் சொன்னார். එතකොට පෙන්තකොස්ත මංගල්‍ය දවසේ මොනවද කරේ? அது மாத்திரமல்ல, பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே வேற என்ன நடைபெற்றது? හැම පැත්තෙම කපපු තිරිඟු කරල් අරගෙන ඒ තිරිඟු ඇට පොත්ත ඇරලා කුඩු කරලා රොටි දෙකක් හදනවා.
அது மாத்திரமல்ல எல்லா பகுதியிலிருந்து அங்கே அறுவடை செய்யப்பட்ட கோதுமையை அவர்கள் அதை சுத்திகரித்து அதனுடைய கோதுமை மணியினாலே அவர்கள் அங்கே ஒரு அப்பத்தை செய்து கொண்டு வந்தார்கள். එනිසා ඒ මංගල්ලියට පෙන්තකොස්ත කියලා කිව්වා 50 වෙනි දවස. எனவே அந்த பண்டிகைக்கு 50வது நாள் அவர்கள் பெந்தகோஸ்தே என்று அறிவித்தார்கள். සති මංගල්ලිය කියලා කිව්වා සති 7කට පස්සේ නිසා. வார பண்டிகை என்று சொன்னார்கள். 7 வாரங்கள் முடிவடைகிறதுக்காக வார பண்டிகை என்று அறிவித்தார்கள். ඊට පස්සේ ඒකට ප්‍රථම ඵල පූජාව කියලාත් කිව්වා. முதற் பலன் රොටි මංගල්ලිය කියලා. முதற் அப்ப பண்டிகை என்றும் அவர்கள் அதை சொன்னார்கள். ரொட்டி දෙකක් முதற்கனியின் அப்ப பண்டிகை. 2 அப்பத்தை அவர்கள் அங்கே பலி செலுத்தினார்கள். ඊළඟට පළවෙනි කොරින්ති 12:13යි කියවන්නේ. அடுத்தது 1 கொரிந்தியர் 12:13 வாசியுங்கள். මොකද ඒක කියන්නේ අපි එක ශරීරයකට අයිති වෙනවා, එක සුද්ධාත්මයෙන් අපි පානය කරලා එක ශරීරයකට බෞතිස්ම වෙනවා. அங்கே நாங்கள் ஒரே சரீரத்திலே அவயவங்கள் எல்லாரும் அநேகமாக இருந்தாலும் ஒரே சரீரமாய் இவ்விதமாய் கிறிஸ்தோடு கூட ஒன்றாய் இருக்கிறோம் அந்த வசனம் சொல்கிறது. ලොකු අවධාරණයක් තියෙනවා. එකම සුද්ධාත්ම වහන්සේ පානය කිරීමෙන් අපි එකම ශරීරයකට බෞතිස්ම වෙනවා. நாங்கள் ஒரே ஆவியினாலே நடத்தப்பட்டு ஒரே சரீரத்துக்கு நாங்கள் அங்கே ஒன்றாக இணைக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. මම කලින් කීවාක් මෙන්න අර සුද්ධාත්ම බෞතිස්මේ ලැබුවේ නැත්නම් එක ශරීරයකට බෞතිස්ම වුණා කියන ගතිය නැහැ. එක එකනා තනි තනි ජීවිත ගත කරනවා. நான் ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் ஆண்டவருடைய சரீரத்துக்கு ஒன்றாய் இணைக்கப்பட மாட்டார்கள். தங்கள் சொந்த இஷ்டப்படியெல்லாம் நடக்க முற்படுவார்கள். ක්‍රියා 2:37 කියනවා අනින්න ලද්ද සිත් ඇතුව. ඒගොල්ලෝ ඇහුවා මොකද අපි කරන්නේ කියලා. அப்போஸ்தலர் 2:37 இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவர்கள் கேட்டார்கள். ඒ හැරෙන පිණිස සිතට දැනෙන ඇනීම සුද්ධාත්ම වහන්සේගේ ක්‍රියාවක්. ඉංග්‍රීසියෙන් එකට කියනවා කන්වික්ෂන් කියලා. மனம் திரும்புவதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவர்களே தூண்டப்பட்டு அங்கே தூண்டப்படுகிறது தான் அந்த இடத்துல அவர்கள் குத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ක්‍රියා 2:38 පේත්‍රුස් කිව්වා පසුතැවෙන්න බෞතිස්ම වෙන්න එවිට නුඹලා සුද්ධාත්ම දීමනාව ලබනවා කියලා. அவர் சொன்னார் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை நிச்சயித்துக்கிட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ඒ වගේම පොරොන්දු වුණා මේ පොරොන්දුව සියලු පරම්පරාවලටයි කියලා. அது மாத்திரமல்ல அவர் வாக்கு பண்ணினா இந்த வாக்கு தத்தமானது நம்முடைய தலைமுறை தோறும் அது நிலைத்திருக்கும் என்று சொல்லு. ලෝක 24:48 කිව්වා පොරොන්දුවේ පියාණන් වහන්සේගේ පොරොන්දුව වූ සුද්ධාත්මයන් වහන්සේ එනකන් යෙරුසලමේ බලා සිටින්න කියලා. லூக் 24:48 சொல்லப்பட்டவரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டது. ක්‍රියා 1:8 කිව්වා සුද්ධාත්මයන් වහන්සේ ආකල නුඹලා බලය ලබන්න හොය සාක්ෂිකාරයන් වන්න හොය කියලා. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. ඒකම කිව්වා මේ ඉහළට ගියා වූ ස්වාමීන් වහන්සේ ඒ ආකාරයෙන්ම නැවතත් එනසේ කියලා. அது மாத்திரமல்ல உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் உங்களிடத்துல கடந்து வருவார் என்று அந்த இடத்துல உரைக்கப்பட்டது. ඒ සුද්ධාත්මයෙන් බෞතිස්ම වීම තුල ක්‍රිස්තුස් වහන්සේගේ මනාලිය වීමේ ආසාවත් ක්‍රිස්තුස් වහන්සේ නැවත ඊමේ සූදානම් වීමත් රඳා පවතිනවා. பரிசுத்தாவினோட அபிஷேகத்தை பெறுகிறபடினாலே அவருடைய வருகைக்காய் தன்னை ஆயத்தப்படுத்துகிற மனவாட்டியாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ற அந்த நிலைமைக்கு அவர்கள் உருவாக்கப்படுகிறார். සුද්ධාත්ම බෞතිස්මය අපිට උගන්වනවා අපි පොළොවට අයිති නැහැ. නමුත් ස්වර්ග රාජ්‍යයේ පුරවැසියෝ ලෙස තමයි අපි පොළොවේ ජීවත් වෙන්නේ. பரிசுத்தாவியங்களிடத்தில் வரும் பொழுது பரிசுத்தாவியங்கள் கற்றுக் கொடுக்கிறது நாங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல பரலோகத்துக்குரியவர்களாய் பூமியிலே வாசம் பண்ணுகிறவர்கள். ඉතින් අපි අලුත් ජීවිතයක් ගත කරන පිණිස හරවනු ලැබුවා.
எனவே நாங்கள் ஒரு புதிய வாழ்வை வாழும்படி நாங்கள் திருப்பப்பட்டிருக்கிறோம். අපිට අවශ්‍ය වුණා පරණ ජීවිතය වලලන්න වතුරේ. நாம் நம்முடைய பழைய மனுஷனை அங்கு தண்ணீரிலே புதைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. අපි වතුරෙන් එළියට එනකොටම ස්වර්ගයේ පරවිය අපි තුලට ආවා. நாங்கள் தண்ணீரிலிருந்து வெளியில வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய புறா நம்மேல் அமர்த்தப்பட்டது. අපිට ඇහුණා මේ මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයාය මොහ කෙරේ අතිශයින් ප්‍රසන්නව සිටිමි. අපේ අනාථකම නැති වෙලා ගියා. நமக்கு ஒரு குரல் ஒலித்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அனாதைகளாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைமைக்கு அங்கே கடந்து செல்வதை நான் கேட்டோம். ரோம 8:1-2 ரோமர் 8:1-2 சொல்லப்படுகிறது. கிறிஸ்துஸ் වහන්සේ තුල සිටින්නන්ට දැන් වර්ධයට පත් කිරීමක් නැත. கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்கள் இனி அவர்கள் ஒருவரும் அங்கே ஆக்கினை தீர்ப்பில்லை. අපේ ඇතුලේ ලියලා තිබුණු පාපේද ව්‍යවස්ථාවේද නීතිය මකලා ගිහිල්ලා ජීවනදායක ආත්මන වහන්සේගේ නීතිය අපේ ඇතුලේ ලිව්වා. நமக்குள்ளே எழுதப்பட்ட பாவ பிரமாணத்தை அவர் மறைத்து நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவ ஆவியினுடைய பிரமாணத்துக்கு நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறது. ரோம 8:1-2 ரோமர் 8:1-2 මේක දැන් ප්‍රැක්ටිස් කරලා කරන්න ඕන ඉරිදට. எனவே இதை நீங்கள் பயிற்சி பெற்று ஞாயிற்றுக்கிழமையில இதை வாசிக்கணும். ඉතින් මෙහෙම තමයි අපි බිඳුණු සිතත්තන් සුව කිරීමට අභිෂේකය ලබනවා. எனவே இப்படித்தான் நாங்கள் உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் அபிஷேக தைலத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஏசாயா 61 ஏசாயா 61 සුද්ධාත්මන මහන්සේ මා මතය ස්වාමීන් වහන්සේගේ ආත්මය මා මතය பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். දිලිඳුන්ට සුභාරංචිය දේශනා කරන්න. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. හිරකාරයන්ට නිදහස ප්‍රකාශ කරන්න. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මඩනාලද්දුන් නිදහස් කරන්න. நொறுங்கொண்டவர்களை காயம் கட்டவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க கட்டவும் ස්වාමීන් වහන්සේගේ ජුබිලි අවුරුද්ද ප්‍රකාශ කරන්න. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அங்கே சொல்லவும் தக்கதாக ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். துக்கப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக லூக் 4:18 තියෙනවා. இவைகள் லூக்கா 4:18 சொல்லப்படுகிறது. මේක අපේ බිඳුණු සිත සූන ගමම්ම උන්වහන්සේ අපිව යවනවා, දියත් කරනවා. நம்முடைய இருதயங்கள் நொறுங்கப்பட்ட இருதயங்கள் காயம் கட்டப்பட்ட உடனே இவைகள் நமக்கூடாக நிறைவேறுகிறது. லூக் 4:18 වැදගත් கிரீக் වචන කීපයක් තියෙනවා. லூக்கா 4:18 மிக முக்கியமான கிரேக்க பதங்கள் ஒரு சில இருக்கிறது. ඒකේ කියනවා උන්වහන්සේ මාව දියත් කරා හිරකාරයන්ට නිදහස ප්‍රකාශ කරන්න. பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்படியாக நாங்கள் சொல்லப்படுகிறது. එතන අපොස්තලයෝ එක සැරයක් කියනවා. அந்த இடத்துல அப்போஸ்தல என்ற ஒரு முறை சொல்லப்படுகிறது. ඊළඟට කියනවා අන්ධයන්ට පෙනීම ලබා දුන්න ඔවුන්ව ආයෙත් යවන්න එතනත් අපොස්තලය කියලා ආයසරයක් කියනවා. அடுத்தது குருடர்கள் பார்வை அடையவும் பிரசித்தப்படுத்தவும் என்று சொல்லப்படுகிறது. மறுபடியும் அங்கே அவர்கள் அங்கே அந்த அப்போஸ்தலர் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ මේක පටන් ගන්නකොටම අපිව යවන එකත් හිතලා ඉවරයි. இயேசு கிறிஸ்து இந்த ஆரம்பிக்கிற பொழுதே எங்களை அனுப்ப வேணும் என்ற செயற்திட்டத்தையும் அவர் நடைமுறைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். මේක තාම වැදගත් දෙයක්. මොකද අපිව දිනුණු සිත සුව කරපු ගමන්ම මෙන්න අපොස්තලික කමින් ඒ ලැබුණු දේ අරගෙන යන්න කියලා අපි යවන්නේ. இது ஒரு அப்போஸ்தல செயல்பாடு. நொறுங்குண்ட இருதயம் சுகமாக்கப்பட்ட உடனே அந்த சுகமாக்கப்பட்டதை எடுத்துக்கொண்டு நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும். இது அப்போஸ்தல செயல்பாடு.
ඉතින් මේක මම හිතන හැටියට හරි වැදගත් පදයක්. පටන් ගත්ත තැනම අපේ යැවීමත් කියලා තියෙනවා. இது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. எந்த இடத்துல நாங்கள் ஆரம்பித்தோமோ ஆரம்பிக்கப்பட்ட இடத்துல அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும். දැන් ඇති නේද? இப்பொழுது අපි நினைக்கிறேன் මේ போதும்னு நினைக்கிறேன். නංග යාඥා කරමු මේවා අපිට වෙන්න කියලා. இவைகளை குறித்து நாங்கள் மிக கரிசனையோடு கூட ஜெபம் பண்ணுவோம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும் என்று சொல்லி